Hello friends, welcome back my channel. Today நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங் நம்ம எடுத்துக்கிறோன்னா அதில் எத்தனை கேரக்டர் வந்து நான் ரிப்பீட்டிங்காக வந்திருக்கு. இப்போது ஏ பிபி ஏசி இருக்குது. இதில் எந்த கேரக்டர் வந்து நான் ஏ வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, பி வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, பட் ஆனால் சி வந்து 1 டைம் தான் வந்திருக்கு. இதில் எந்த கேரக்டர் வந்து மறுபடியும் வந்து ரிப்பீட் ஆகலை அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது கேரக்டர் சி இதோட அவுட்புட் என்னென்னா சி. இதில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா கேரக்டர் சி வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்புட் பாருங்கள். ஏ ஒரு சம்டைம்ஸ் வந்திருக்கு, பி ஒரு சம்டைம்ஸ் வந்திருக்கு, சி ஒரு சம்டைம்ஸ் வந்திருக்கு, அண்ட் இ அண்ட் டி இருக்குது. இதில் இ அண்ட் டி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு டைம் தான் வந்திருக்கு, 2 டைம் வந்து அக்கர் ஆகலை, 2 or 3 டைம்ஸ் வந்து அக்கர் ஆகலை. ஸோ இதில் நம்ம எதை ரிப்போர்ட் பண்ண போகிறோம்னா இ தான். ஏன்னா எந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு அக்கர் ஆகிருக்கு அதை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இந்த மெத்தடில். இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இதை நம்ம எப்படி பண்ணலான்னா 2 ஆப்ஷன். பைத்தான் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. டிக்ஷனரி என்ன பண்ணணும்னா டிக்ஷனரியில் நம்ம வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அது ஒரு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேஷ் மேப் இருக்குது, அப்புறம் ஹேஷ் டேபிள், இது மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்ம வந்து டூப்ளிகேட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இதில் இப்போ பைத்தானில் டிக்ஷனரி ஒன்று டிஃபைன் பண்ணிக்கணும். இது கான்செப்ட் என்னென்னா ஒரு டிக்ஷனரி வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிட்டு இப்போது நான் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஒரு கேரக்டராக எடுக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு கேரக்டராக எடுக்கிறேன். ஃபார் ஐ இன் இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு கேரக்டரை நான் எடுத்துகிட்டு இந்த கேரக்டர் வந்து ஆல்ரெடி அந்த டிக்ஷனரியோ இல்லை ஹேஷ் செட்டோ இல்லை ஹேஷ் மேப்போ ஹேஷ் டேபிளோ இல்லை எதுலேயோ ஒன்றில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இஃப் ஐ இன் அந்த டிக்ஷனரியில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணுன்னா அதோட கவுண்ட்டை வந்து நான் ஒன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி இப்போ நான் ஏன்ற ஒரு கேரக்டர் ரீட் பண்ணுறேன்னா அந்த கேரக்டர் ஆல்ரெடி அந்த டிக்ஷனரியில் இருக்குன்னா அதோட கவுண்ட்டை வந்து நான் ஒன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சப்போஸ் இல்லைன்னா அதோட கவுண்ட்டை வந்து நான் 1ன்னு வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிக்ஷனரியில் அது இருந்துச்சுன்னா அதோட வேல்யூவோட கவுண்ட்டை வந்து நான் 1ன்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அதோட கவுண்ட் வந்து நான் 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். 1ன்றது செட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிக்ஷனரி நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா உங்களுக்கு இது மாதிரி தெரியும். ஏ வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, பி 2 டைம்ஸ் வந்திருக்கு, சி 1 டைம்ஸ் வந்திருக்கு. இது மாதிரி நம்ம எடுத்து வந்து செட் பண்ணிட்டோம். இதில் எது மினிமம் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது ஜாவாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இதை ஒரு ஹேஷ் மேப்பில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹேஷ் மேப்பை மறுபடியும் லூப் பண்ணி எதோட வேல்யூ வந்து 1 இருக்குன்னு பாருங்கள். 1 எதில் இருக்குன்னு பாருங்கள். 1ஓட கவுண்ட் இப்போது ஒரு கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டருக்கு வந்து கவுண்ட் செட் பண்ணுறீங்க. அந்த கவுண்ட்டு எந்த கவுண்ட் வந்து 1 இருக்குன்னு பாருங்கள். 1 இருக்கிற அந்த கேரக்டரை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் லூப் பண்ணி தேடுறீங்க, சப்போஸ் அதில் 1 இல்லைன்னா அந்த மெத்தட் வந்து வந்து இல்லை, நன் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜை ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதில் பைத்தானில் என்ன பண்ணலான்னா மினிமம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, ப்ரீடிஃபைன்டு மெத்தட். அந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா அந்த மெத்தட் வந்து மினிமமாக இருக்கிற வேல்யூ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த மெத்தடு உள்ளார நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோன்னா நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் மினிமம் ஆஃப் அந்த டிக்ஷனரியை நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். டிக்ஷனரி உள்ளே பாஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கீ வந்து வேல்யூஸை பாஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம, நீங்கள் அதை போய் பாருங்கள். கீ வந்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூஸை நான் கெட் பண்ணி இந்த கீக்கு வந்து எது மினிமமாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போது நான் இந்த பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா எந்த வேல்யூ வந்து மினிமம் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் வந்திருக்கோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு சி வந்து ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போது இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா.